இங்கே இந்த ஆள் ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு சிங்கரை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சிங்கருக்கும் அங்கே இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடுது. இந்த ஆள் தான் போய் சமாதானப்படுத்தி அந்த சிங்கரை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். அந்த டைமில் வந்து அந்த சிங்கருக்கு காரே கிடைக்கல. நான் வேணும் உன்னை ட்ராப் பண்ணுவான்னு சொல்லி காரில் ஏற்றி கூப்பிட்டு போனவன் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடறான். லேட் ஆயிடுச்சு, நீ நைட்டு மட்டும் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணணுன்னே இவன் முதல்ல யோசிச்சாலும் அதுக்கப்புறம் போய் வீட்டில் ஸ்டே பண்ணுறான். அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஆளோட ஒய்ஃபை இந்த சிங்கர் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆளும் அதை நோட் பண்ணிடுறான். ஒய்ஃப் போனதுக்கப்புறம் கேட்குறான், என் ஒய்ஃப் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இவன் பேசாமல் நிற்கும் போது இவன் அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறான், என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தையே இல்லை, ஊரில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியாக எங்களை பேசுகிறாங்க, எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆண்மையே போயிடுச்சு, என்ன பண்ணுறதுலே தெரியணுன்னு ஒன்று இந்த சிங்கரும் முழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் வந்து சிங்கரை உள்ளே வச்சு பூட்டிட்டு, நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டணும்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பொண்ணு பின்னாடியே வந்து நிற்கிறா. இப்படி தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, குழந்தை இல்லைன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, காதல் இருந்தாலே போதும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருப்போமேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இவனும் ஆறுதல் பண்ணுறதுக்காக கட்டி பிடிக்கிறான். 2 பேரும் அப்படியே பெட்ரூமுக்கு போய் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த ஆள் பின்னாடி பக்கமாக வந்து இந்த பையனை மண்டையிலே அடிச்சிடுறான். இந்த பையன் கண் முழிச்சு பார்க்குறான். உடம்பெல்லாம் பயங்கரமான காயமாக இருக்குது. சுற்றி இவனை மாதிரி நிறைய பாடிங்க கிடக்குது. இந்த ஆள் வந்து சட்டையை கழட்டி நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது, இந்த புருஷனும் பொண்டாட்டியும் இந்த மாதிரி ஆம்பளைங்களை கவர்ந்து இழுத்துட்டு வந்து 2 பேருமே அனுபவிச்சுட்டு அவங்கள கொலை பண்ணி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு.